கைஸ் வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் டோனி. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, நம்ம வண்டிக்கு வந்து புதுசாக கிராஷ் கார்டு வாங்கி ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். எங்கன்னா இங்கே மியூசியம் ரோட்டில் வந்துட்டு 6000 மைல்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்ன பிராண்ட் கிராஷ் கார்டுனா ஹைப்பர் ரைடர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்ட் கிராஷ் கார்டு தான் இப்போ நான் வாங்க போயிட்டுருக்கேன். ஸ்டாக் வேறு இருக்குமா இருக்காதானே தெரில. ஆனால் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை. வேறு நான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப பேஜாராகிடும். பார்க்கலாம் இருங்க கைஸ். நம்ம ஃபைனலாக வந்தாச்சு ஸ்டோருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம இப்போ கிராஷ் கார்டு வாங்க போகிறோம். கைஸ் நம்ம இப்போ ஸ்டோரில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஸ்டாக் இருக்கான்னு கேட்டேன். கிராஷ் கார்டு இருக்குன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. இங்கே டிஸ்பிளேல வந்து வெறும் 3 கிராஷ் கார்டு தான் வச்சுருக்காங்க. நம்ம கேட்டால் வந்து உள்ளேருந்து எடுத்து தராங்க. இங்கே நாங்கள் அங்கே யார் கேளு. இங்கே நாங்கள் அங்கே யார் கைஸ் இதான் நம்ம வாங்கியிருக்க கிராஷ் கார்டு. ஸோ பில்லிங் பண்ணிருக்கோம். ஸோ பில்லிங் முடித்தோடனே கீழே போய் ஃபிட் பண்ணுறது தான். ஸோ ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுறாங்க. கைஸ் இதான் வண்டியோட ஃபைனல் லுக்கு. கிராஷ் கார்டெலாம் ஃபிட் பண்ணிட்டு. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி ரக்கடாக இருக்குதுங்க வண்டி. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குங்க பாருங்கள், ஒரு மாதிரி ரக்கடாக இருக்குது பார்க்கவே. நான் இவ்வளோ நாள் கிராஷ் கார்டு ஃபிட் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ ஃபிட் பண்ணோடனே வண்டி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு வந்து குறை சொல்லவே முடியாது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது குவாலிட்டிலாம். ஒரு 2 சைடோட வெயிட் சேர்த்தா ஒரு 4 to 5 kgs கிட்ட வரும் கிராஷ் கார்டோட வெயிட்டு. இந்த கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டட் கிராஷ் கார்டு. நம்ம வண்டி கூட வருது இல்லைங்களா, இது வந்து நார்மல் ஸ்டீல், இது வந்து பவுடர் கோட்டட். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த பவுடர் கோட்டட் வந்துட்டு லைக் ஸ்டாக் கூட கம்பேர் பண்ணால் வந்து இம்பேக்ட்லாம் வந்து நிறைய தாங்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்ட்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ப்ளஸ் துருவும் பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அது ஒரு மெயின் ரீசன் நான் இந்த கிராஷ் கார்டு வாங்குறதுக்கு. நம்ம எதுக்காக கிராஷ் கார்டு போகிறோன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வண்டி கீழே விழுந்தால் மேஜராக அடிபடுற இடம் பார்த்திங்கன்னா இந்த பாடி கிட்டு, ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்ஜின். ஸோ இந்த கிராஷ் கார்டு போடுறதுனால வந்துட்டு இதுக்கு ஒரு லைக் ஆடட் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி கீழே விழுந்தால் வந்து இம்பேக்ட்லாம் வந்து இதுக்கு தான் போகுமே. மேஜர் இம்பேக்ட் வந்து இது தாங்கும். நம்ம வந்து லைக் இந்த பாடி கிட்டு, அந்த இன்ஜின்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிப்படாது. ஸோ அதனால தான் வந்து எல்லா வண்டிக்கும் வந்து கிராஷ் கார்டு போடுறாங்க. இந்த கிராஷ் கார்டோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே கால் வைக்கணும் இல்லைங்களா, ஸோ இது வந்து இங்கே இடிச்சிட்டே இருக்குது. கால் வந்து கிராஷ் கார்டுக்கு வந்து இடிச்சிட்டே இருக்குது. மற்ற கிராஷ் கார்டெலாம் வந்துட்டு இங்கே இருக்கும், லைக் இங்கே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வரதுனால வந்துட்டு இங்கே கால் வச்சா இது இடிச்சிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு 1 to 2 weeks ஓட்டிட்டா நம்மளுக்கு பழகிடும்னு நினைக்கிறேன். அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அந்த கிராஷ் கார்டில். இந்த கிராஷ் கார்டு வந்துட்டு ஹைப்பர் ரைடரோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவங்க ஸ்டோரில் மட்டும் தான் இது நம்ம வாங்க முடியும். மற்ற ஸ்டோர்ஸ்லலாம் வந்து கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4990 வரும். சீரியஸாகவே ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க இந்த கிராஷ் கார்டு. நீங்கள்
வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வண்டிக்கு ஃபாக் லைட்டும் வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் என்ன பிராண்டில் வாங்கியிருக்கேன், அதோட இன்ஸ்டாலேஷன்லாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாக் லைட் தான் வாங்க போனேன். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிராஷ் கார்டு வாங்கினேன். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த கிராஷ் கார்டு வீடியோ தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம ஃபாக் லைட் வந்து இந்த கிராஷ் கார்டில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஃபாக் லைட் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புதுசாக கிராஷ் கார்டு வாங்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாடா பாய்.